1700 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு இந்திய படமா? இல்ல ஒரு பெரிய ஹீரோவே பொங்கல் ரேஸ்ல இருந்து பின் வாங்குறதா? எது இப்போ கோலிவுட்ல பெரிய ஷாக்னு கேட்டா ரெண்டுமே தான். ஆமா, இந்த வாரம் நாம பாக்குறது எல்லாமே பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ஸ். வாங்க இந்த முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கிற கணக்குகளை பத்தி ஆழமா பேசுவோம். கண்டிப்பா. முதல்ல சூர்யா 45 இப்போ அதுக்கு கருப்புன்னு ஒபிஷியலா பேர் வச்சிட்டாங்க. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல. ஆமா, த்ரிஷாவும் இருக்காங்க. ஆனா ஒரு பெரிய ட்விஸ்ட், பொங்கல் ரிலீஸே இல்ல. அதுதான் விஜயோட ஜனநாயகன் படத்துக்கு வந்த சட்ட பிரச்சனைகளால இப்போ பிப்ரவரி 2026க்கு தள்ளி வச்சிட்டாங்க. ஆர்ஜே பாலாஜியே சொல்லியிருக்காரு. இது ஒரு சேஃப் மூவ் மட்டும் இல்ல, ஆக்சுவலி ஒரு ஸ்மார்ட் மூவ். விநியோகஸ்தர் திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்ற மாதிரி இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா? எப்படி? ஏன்னா பொங்கல் மாதிரி ஒரு கிரவுடட் ஃபெஸ்டிவல்ல கலெக்ஷனை பங்கு போடுறத விட ஒரு சோலோ ரிலீஸ் விண்டோல வர்றது அதுதான் புத்திசாலித்தனம். தனி ஸ்கிரீன் கவுண்ட் கிடைக்கும். ஆனா இது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் இல்லையா? சூர்யாவா அந்த டிவைன் பொலிட்டிக்கல் அவதாரத்துல பாக்க. டெஃபினெட்லி இதுதான் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிக்கும் ஃபேன் எமோஷனுக்கும் நடக்கிற ஒரு நிரந்தர போராட்டம். ஆனா ட்ரேட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா ஒரு மாசம் தள்ளி வந்தாலும் படம் நல்லா இருந்தா கொண்டாடுவாங்க. சரி, ஒருத்தர் புத்திசாலித்தனமா பின் வாங்கும்போது அந்த இடம் இன்னொருத்தருக்கு பெரிய வாய்ப்பா மாறுது. சிவகார்த்திகேயனுக்கு. ஆமா, அவரோட பரசக்தி, அதாவது SK23 பொங்கலுக்கு இப்ப தனிக்காட்டு ராஜாவா வந்திருக்கு. விஜய்க்கு ஒதுக்கப்பட்ட கிட்டத்தட்ட 80% தியேட்டர்ஸ் இப்போ SK படத்துக்கு. கரெக்ட். படத்துக்கு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் பயங்கரமா இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஆடியன்ஸுக்கு வேற பெரிய படம் ஆப்ஷனா இல்ல. அப்போ இது ஒரு டீஃபால்ட் வெற்றியா? எக்ஸாக்ட்லி. அதுதான் இப்போ பெரிய விவாதம். SK உண்மையிலேயே புதிய ஃபெஸ்டிவல் கிங்கா? இல்ல இந்த முறை அதிர்ஷ்டம் அவர் பக்கம் இருந்ததா? இது ஒரு டிஃபால்ட் வெற்றி தானே. அப்போ இந்த வெற்றி அவரோட மார்க்கெட்ல ஒரு நிரந்தரமான தாக்கத்தை ஏற்படுத்துமா? சொல்ல முடியாது. இது ஒரு டெம்பரவரி பூஸ்ட் தான். இந்த அதிர்ஷ்டத்தை அவர் எப்படி தக்க வைக்கிறாருங்கிறது தான் முக்கியம். இது மாதிரி ட்ரெண்டிங் விஷயங்களை பத்தி உடனுக்குடன் தெரிஞ்சுக்க எங்க ஃபிளிக்ஸ் காஸ்டிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டுங்க. சரி, அடுத்த டாபிக். இதுதான் இப்போ இந்தியாவையே உலுக்கிட்டு இருக்கு. ராஜமௌலி மகேஷ் பாபு கூட்டணியில உருவாகிற SSMB 29 அதோட பட்ஜெட் லீக் ஆகிருக்கு. 1200 கோடி ரூபாய். RRரோட பட்ஜெட்டே 550 கோடி தான். அதை விட 2 மடங்குக்கு மேல. இதுல அப்படி என்ன இருக்க போகுது? இது ஒரு பெரிய சூதாட்ட மாதிரி தெரியலாம். ஆனா ராஜமௌலியோட கணக்கு வேற. RR மூலமா ஜப்பான், அமெரிக்கான்னு அவர் திறந்து வச்சிருக்கிற இன்டர்நேஷனல் மார்க்கெட் ரொம்ப பெருசு. ஓ, அப்போ அவங்க டார்கெட் பண்றது குளோபல் ஆடியன்ஸா? அப்சல்யூட்லி. இது இந்திய சினிமாவுக்கான பட்ஜெட் இல்ல, குளோபல் சினிமாவுக்கான பட்ஜெட். ஒரு பியோர் ஹாலிவுட் ஸ்கேல் ப்ரொடக்ஷனுக்கான முயற்சி. கேள்வி என்னன்னா, 1200 கோடியை ரெக்கவர் பண்ண முடியுமா? ஒரு வரலாற்று சாதனை ஆகுமா இல்ல வரலாற்று ரிஸ்க் ஆகுமா பாப்போம். இப்போ இன்னொரு பக்கம் KGF ஸ்டார் யாஷ். ஆமா, அவரோட டாக்ஸிக் படப்பிடிப்பு திடீர்னு நிறுத்தப்பட்டிருக்கு. காரணம், நிதேஷ் திவாரியோட ராமாயண படத்துல ராவணனா நடிக்கிறதுக்காக அவர் பல்க் டேட்ஸ் கொடுத்ததுதான். இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கரியர் மூவ். ஒரு பக்கம் அவரோட சோலோ ஹீரோ படமான டாக்ஸிக் 2027 வரைக்கும் தள்ளி போகுமோன்னு ரசிகர்கள் கோபத்துல இருக்காங்க. ஆனா ஒரு மல்டி ஸ்டாரர் படத்துல வில்லனா நடிக்கிறது, அது ஒரு ராவணன் மாதிரி ஒரு ஐகானிக் கேரக்டர். அது அவருக்கு ஒரு குளோபல் வில்லன் ஸ்டேட்டஸ் கொடுக்கும். டாக்ஸிக் படத்தோட ஹைப்பை இது குறைக்குமா இல்ல யாஷோட பிராண்ட் வேல்யூவை கூட்டுமாங்கிறது தான் இப்போதே $1 மில்லியன் கேள்வி. இந்திய சினிமா உலகளவுல பேசப்படும் போது இங்க ஜேம்ஸ் கேமரூன் உலகத்தையே ஆண்டிட்டு இருக்கார். ஆமா, அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் டிசம்பர்ல ரிலீஸ் ஆச்சு. இப்போ $1.5 பில்லியன் தாண்டி ஆல் டைம் டாப் 20 லிஸ்ட்ல டாப் கன் மேவரிக்க பின்னுக்கு தள்ளி இருக்கு. இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும். படத்தோட டார்க்கர் டோனை பத்தி புகார்கள் வந்தாலும் அதோட விஷுவல் ஸ்பெக்டக்கிள் தான் ரிப்பீட் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு இழுக்குது. அப்போ சீக்வல் ஃபட்டிக், அதாவது தொடர் படங்களால் ஏற்படும் சோர்வுங்கிற வாதம் உடைஞ்சிருச்சு. ஜேம்ஸ் கேமரோட ஃபார்முலா இன்னும் ஒர்க் அவுட் ஆகுது. விஷுவல்ஸ் பிரம்மாண்டமா இருந்தா கதை ரெண்டாம் பட்சம்னு ஒரு பெரிய விவாகம் ஆடியன்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க. நாம விவாதித்த இந்த விஷயங்களை பத்தி உங்க கருத்து என்ன? எங்க ஃபிளிக்ஸ் காஸ்டிங் யூடியூப் சேனல்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்போ நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களையும் இணைச்சு பார்க்கும்போது ஒரு கேள்வி எழும்புது. என்ன கேள்வி? பட்ஜெட்டுகள் ராக்கெட் வேகத்துல ஏறுது, ரிலீஸ் தேதிகள் ஒரு போர் யுக்தியா மாறிடுச்சு. இப்போ நாம பாக்குறது சினிமாவா இல்ல கலையே ஒரு பொருளா மாறி போன ஒரு பங்குச்சந்தையா? யோசிச்சு பாருங்க.